ஒரு ஊர்ல ஒரு சமையல்காரர் இருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு எப்ப பாரு ஒரு மாதிரி சோகமாவே இருந்துச்சு. என்ன கவலைன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப கவலையாவே இருந்துச்சு. இத பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு இத எப்படி சரி பண்றதுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அவர் எல்லாரும் போலமே டைரக்ட்டா போயிட்டு இந்த மாரி என்னம்மா பிரச்சனை அப்படிலாம் கேட்கல. அவர் அந்த பொண்ண கூட்டிட்டு கிச்சனுக்கு போனாரு. கிச்சனுக்கு போயிட்டு 3 பாத்திரத்த எடுத்துக்கிட்டாரு. 3 பாத்திரத்துலயுமே தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த தண்ணியில ஒரு பாத்திரத்துல 2 முட்டைய தூக்கி போட்டாரு. இன்னொரு பாத்திரத்துல 2 உருளைக்கிழங்க போட்டாரு. அந்த 3வது பாத்திரத்துல கொஞ்சமா டீ தூள் போட்டாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே புரியல. என்ன நம்ம அப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 3 பாத்திரத்தையுமே எடுத்து கீழ வச்சுட்டாரு. கீழ வச்சுட்டு இப்போ முட்டைய எடுத்து தனியா வச்சுட்டாரு. உருளைக்கிழங்கையும் எடுத்து தனியா வச்சுட்டாரு. டீய ஒரு கப்ல ஊத்தி எடுத்துக்கிட்டாரு. இப்போ முட்டைய உடைச்சு பார்த்தா முட்டை நல்லா ஒரு இறுகுன தன்மையோட இருந்துச்சு. அதேமாரி உருளைக்கிழங்குமே உரிச்சு அத தொட்டு நல்லா ஒரு கரண்டிய வச்சு இப்படி அமுத்தி காட்டுனாரு. அது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டீயையுமே ஒரு கப்ல எடுத்து அந்த பொண்ணு முன்னாடி வச்சாரு. இப்ப அந்த பொண்ணுகிட்ட சொன்னாரு, இருக்கும்போது முட்டை ரொம்ப உடையிற தன்மையோட தான் இருந்துச்சு. அது சும்மா சின்னதா ஒரு கிராக் விழுந்தா கூட அது ரொம்ப லிக்விடா தான் இருக்கும். அது உடைஞ்சிரும். ஆனா அதுவே நீ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீன்னா, உருளைக்கிழங்கு ஒரு சாலிட். அது ஒரு திண்ம பொருள். அது ரொம்ப கெட்டியான பொருள். அப்போ அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் எடுத்துக்கிட்டோம். இப்ப என்னன்னா, இப்போ 3 பொருள் தனித்தனியா எடுத்துக்கிட்டோம். 3 பொருளுமே ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலைய தான் குடுத்தோம். அதாவது அந்த சுடு தண்ணி அப்படிங்கிற ஒரே மாதிரியான சூழ்நிலைய தான் 3 பொருளுக்குமே குடுத்தோம். ஆனா 3 பொருளுமே அது ரியாக்ட் பண்ற விதம், அதாவது அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட அவுட்கம் இருக்குது. இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரொம்ப என்ன சொல்றது, அ கீழ போட்டா உடைஞ்சிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வீக்கா இருந்துச்சு முட்டை. ஆனா, அது ஒரு சூழ்நிலை குடுத்தோம். ஆனா, அது அந்த சூழ்நிலைய பயன்படுத்தி, அது ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு திண்ம பொருளா மாறிடுச்சு. அதே உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது இனிஷியலா ரொம்ப கெட்டியா இருந்துச்சு. ஆனா, அந்த சூழ்நிலைய தாண்டி வந்ததுக்கப்புறமா, அது ரொம்ப ஒரு மாரி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதுவே இந்த தேநீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டீ அந்த சூழ்நிலையவே மொத்தமா மாத்திடுச்சு. அந்த தண்ணீங்கிற அந்த சூழ்நிலையவே மாத்தி ஒரு தேநீர், ஒரு புதுசா ஒரு நறுமணமான ஒரு தேநீர உண்டு பண்ணிருச்சு. இந்த மாரி தான் நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள் எத்தனையோ விதமா இருக்கும். பிரச்சனைகள் எத்தனையோ விதமா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஆனா, அனைத்து பிரச்சனைகளிலுமே நம்ம எந்த மாரியான பிரச்சனைக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து மட்டுமே நம்மளுடைய அவுட்கம் அமையும். இது போல தான் நம்ம வாழ்க்கையிலுமே பலவிதமான பிரச்சனைகள் நம்மள நோக்கி எப்பவுமே வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனையோட அவுட்கம் இருக்குது. இது நீங்க பல இடத்துல பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்துக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கறத பொறுத்து தான் அது பெரிய ஒரு பிரச்சனையாவே மாறும். ஒரு கண்டக்டர் கிட்ட ஒரு சில்லற பிரச்சனையா இருக்கலாம். இல்ல ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட அந்த ஏதோ சின்னதா வாய் தகராறா இருக்கலாம். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயம். ஆனா அந்த சின்ன விஷயத்துக்கு அவங்க வேற மாரி ரியாக்ட் பண்ணி ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல ரொம்ப கைகலப்பாகலாம். இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனையா போலீஸ் கேஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறலாம். இந்த மாதிரி தான். இந்த மாரி எந்த ஒரு சூழ்நிலையானாலும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கறத பொறுத்து தான் அந்த சூழ்நிலையோட அவுட்கம் அமையுது. ஸோ, நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு அந்த தேநீர் மாரி அந்த பிரச்சனைய உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு சாதகமா அது ஒரு நல்ல ஒரு அவுட்கம்ம கொண்டு வர பாருங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல சிந்தனையுள்ள கதையோட நாளைக்கு சந்திக்கிறேன். தி கரேஜ் டூ ஆக்ட் மோட்டிவேஷன் ஸ்டோரீஸ்.